பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அனைவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் கொடுத்து நம்மளை காத்து வழிநடத்தி பாதுகாத்து ரட்சிக்கிற தேவனை நாம் நன்றி இருதயத்தோடு தேவனை ஸ்தோத்திரிப்போம். உங்களுக்குள்ளே பலவிதமான சோதனைகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், பிரிவினையான ஒரு வாழ்க்கை, இப்படியெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். வியாதியின் நிமித்தமாய் துக்கப்பட்டு, நான் படுக்கையாயிருக்கிறேனே, எப்பொழுது நான் எழுந்திருப்பேன் என்று சஞ்சலத்தோடு இருக்கலாம். உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய பாதப்படியிலே நாம் அமர்ந்து வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து, என் பிள்ளைகளுக்கு உபத்திரம் வந்திருக்கிறது என்று அவர் அறிந்து, அந்த உபத்திரத்தின் மத்தியிலே விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். நாம் அவரை முழு இருதயத்தோடு நம்ப வேண்டும். முழு ஆத்மாவோடு அவரை நேசிக்க வேண்டும். அவரை நாம் நேசிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, இயேசப்பா நமக்கு ஆச்சரியமா, அதிசயமா, இந்த கஷ்டம், இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த கலக்கத்தின் ஆவி எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதங்களினாலே நிரப்பி சகலவித வியாதியின் பிணியிலிருந்து, சரீர பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்க உங்கள் அருகாமையிலேயே நிற்கிறார். அவரை காணாமல் ஏன் நீங்கள் துக்கப்படுகிறீர்கள்? ஏன் வேதனைப்படுகிறீர்கள்? இயேசப்பா, நீங்க என் அருகாமையிலே நிற்கிறீர் ஐயா. உம்முடைய கரத்தை நான் பிடித்து கொள்ள வேண்டும். உம்மோடு நான் இணைந்திருக்க வேண்டும். இப்பேற்பட்ட பாக்கியத்தை எனக்கு கொடுங்க என்று அவரை நீங்க வேண்டிக் கொள்ளுங்க. வியாதியின் மத்தியிலே இருப்பவர்கள் மிகவும் சோர்வடைந்து இருப்பார்கள். பிரிவினைகள், குடும்பத்திலே நிம்மதியில்லை, சமாதானம் இல்லை என்று இருப்பவர்கள் மிகவும் வியாகுலத்தோடு, சஞ்சலத்தோடு இருப்பீர்கள். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வார்த்தை என்ன என்று பாருங்கள். இந்நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று நாம் தியானிப்போம். ஏசாயா 58 அதிகாரம் 8வது வசனத்திலே, விடியற்கால வெளிச்சம் போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ந்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகாலே காக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. உங்க இருதயத்துக்கு, உங்க சமயத்துக்கு, இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, என்னுடைய வாழ்க்கை இருளாயிற்று, என்னுடைய வாழ்க்கையை மிகவும் தவிக்கக்கூடிய வாழ்க்கையாய் மாறிவிட்டதே என்றெல்லாம் நீங்கள் சொல்லும் சமயத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என் மகளே, என் மகளே, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, நீ சுகவாழ்வு பெற்று சீக்கிரத்தில் துளிர்விட்டு, மனிதர்களுக்கு முன்பாக, உன் உறவினர்களுக்கு முன்பாக, உன் குடும்பத்தினருக்கு முன்பாக உன்னை எழுப்பி ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்க உண்மையாய் உத்தமமாய் அவரை பின்பற்றும் பொழுது, ஏசப்பா சொல்லுகிற வார்த்தை, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய நீதி நமக்கு முன்பாக செல்லும்படியான ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். பிறகாலே
கர்த்தருடைய மகிமை நம்மளை காத்து கொள்ளுமா. அவருடைய வல்லமை உங்களை காத்து கொள்ளுமா. அவருடைய கிருபையின் கரம் உங்களை காத்து கொள்ளுமா. எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் சரீர பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், சுகம் கொடுப்பார், ஆரோக்கியம் கொடுப்பார். நான் சாத்தானுக்கு மாத்திரம் சொந்தமாகாதபடி என்னை உருவாக்கின இயேசப்பாவுக்கு நான் சொந்தமாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரை நம்பி விசுவாசிக்கும் பொழுது பிரிவினை ஏற்பட்டிருக்கும் குடும்பங்களிலே கர்த்தர் ஒற்றுமைப்படுத்த, சமாதானப்படுத்த உங்களுக்குள்ளே கர்த்தர் வாசம் செய்வார். கலங்காதிருங்க. அப்பா, நான் கலங்கலப்பா, நான் வேதனைப்படலப்பா. ஏனென்றால் நீங்க என் அருகாமையிலே இருக்கிறீங்க. அதை நினைத்து பார்க்கும் பொழுது நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லையப்பா என்று அவரோடு கூட பேசுவீர்களா? பேசுங்க. மனவிட்டு ஏசப்பா கிட்ட பேசுங்க. அப்படி பேசும் பொழுது கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் வெளிப்படுத்தியுள்ளது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இந்த வார்த்தை குறிக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரே, நீங்க என்ன விசாரிக்கிறீங்க. என்னை நீங்க விசாரிக்கிறவரபடியினாலே என் கவலைகள் எல்லாம் உங்களுடைய கரத்திலே ஒப்பு விடுத்து விட்டேன். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அவரோடு கூட பேசி உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுத்து காத்துக் கொள்வார். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. அவருடைய மகிமையுள்ள கரம் உங்களை ஏந்தி கொள்ளும். இந்த நாளையும் கூட புதிய நாளை காணத்தக்க பாக்கியத்தை கொடுத்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே விடியற்கால வெளுப்பை போல பிரகாசிக்கிறபடியினாலே உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். விடியற்கால வெளுப்பு எப்படி இருக்கும்? வெளிச்சமாய் எத்தனை மின்சாரங்கள் உபயோகப்படுத்தினாலும் அந்த வெளிச்சத்துக்கு ஈடாகாது. அப்பேற்பட்ட வெளிச்சத்தை உங்கள் வாழ்விலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரை துதித்து அவரை ஸ்தோத்திரிக்கும் போது உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்னாலே செல்லுகிறதாகவும் அவருடைய வல்லமை உங்களை பிறகாலை காக்கிறதாகவும் இருக்கும். சேவிப்பீர்களா? கர்த்தரோடு இணைந்திருந்து கர்த்தர் நீடித்த நாட்களை உங்களுக்கு கொடுத்து பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் அனைவரும் நிலைத்திருப்போம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.